ஒசூர் தனியார் நிறுவன மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் பீகார் விரைந்திருக்கிறார்கள் தனிப்படை காவல்துறை. ரகசிய கேமரா வைத்த ஒடிசா பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது ஆண் நண்பருக்கு போலீசார் வலைவீசி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ் வணக்கம். தற்போது அந்த ஆண் நண்பர் இருக்கும் இடம் தெரிந்ததா? தனிப்படை போலீசார் எப்போது சென்றார்கள்? என்ன தகவல் தற்போது வரை கிடைத்திருக்கிறது? அதாவது ஒசூர் அருகே ராயக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் ஐபோன் தயார் செய்யும் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வரும் பெண் தொழிலாளர்களுக்கு லாலிக்கல் இடத்தில் விடுதி கட்டப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விடுதியில் தான் ரகசிய கேமராக்கள் இந்த குளியல் அறையில் வைக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உத்தரப்பள்ளி போலீசார் நடவடிக்கை எடுத்து ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலு குமாரி குப்தா என்பவரை கைது செய்தார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் முதல் கட்டமாக தனது ஆண் நண்பர் தான் தனக்கு உடந்தையாக இருந்ததை ஒப்புக்கொண்டார். ஆண் நண்பரின் பெயர் சந்தோஷ் என குறிப்பிட்டிருந்தார். அதனால் சந்தோஷை தேடி பெங்களூர் சென்றனர் போலீசார். ஆனால் அந்த அவர் சொன்னது முற்றிலும் பொய் என போலீசாருக்கு அதன் பின்னரே தெரிய வந்தது. அதன் பின்னர் அவருடைய பெயர் ரவி பிரதாப் சிங் எனவும் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் பெங்களூருவில் இருந்து பீகாருக்கு சென்றுள்ளனர். தற்போது பீகார் முழுவதும் அவரை தேடி வருகின்றனர். அதே நேரத்துல இந்த சம்பவத்துல ரகசிய கேமராக்கள் வேறு ஏதேனும் அறைகளில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று மாணவி அந்த பெண் தொழிலாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில 2 நாட்களாக போலீசார் தரப்பில் அந்த முழுமையான சோதனை நடைபெற்றது. அதுவும் போதாது என கூறப்பட்டிருந்த நிலையில நேற்று டெல்லி மற்றும் பெங்களூர் பகுதியில் இருந்து வந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவர்கள் 10 பேர் கொண்ட குழுவினர் 2 நாட்களாக அந்த முழுமையான சோதனை கேமரா குறித்த முழுமையான சோதனையை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பெற்றோர்களுக்கு அந்த பெண் தொழிலாளர்கள் அங்கு தங்கியிருக்கும் பட்சத்தில் ஒரு அச்சம் நிலவி வருகிறது. இதனால் ஏராளமான பெற்றோர்கள் அவர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றனர். நிர்வாகத்தினரும் அவர்களுடன் அனுப்பி வருகின்றனர். 2-3 நாட்களாக அங்க இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள் பணிக்கு செல்லவில்லை. ஆனால் இன்று 75% பெண்கள் பணிக்கு செல்கின்றனர். இந்த பீகார் சென்றுள்ள தனிப்படை போலீசார் அந்த ரவி பிரதாப் சிங்கை கைது செய்த பெண் அவரிடம் நடத்தப்படும் முழு விசாரணைக்கு பின்னர் தான் இந்த விவகாரத்தில் மேலும் உண்மைகள் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.